வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், தனி குடித்தனம் போகிறது யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். லக்னத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் தான் குடும்பஸ்தானம். அப்போ அந்த வீட்டை ஏதாவது ஒரு சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானோ இல்லை சுக்கிர பகவானோ பார்வை செஞ்சார் அப்படின்னா அவங்களுக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே 2ஆம் இடத்த ஏதாவது பாவ கிரகங்கள் பார்வை செஞ்சு அந்த 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா இவங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, சண்டை, சச்சரவு. அப்புறம் இவங்க கடன் மெயினாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இப்போ இவங்க கடன் கொடுத்தாங்கன்னா அந்த கடன் திரும்பியே வராது. அது ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கும். இந்த 2ஆம் இடம் பலமாக இருக்குது, சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று 2ஆம் அதிபதி ஸ்தான பலம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா இவங்க கட்டாயம் கூட்டு குடும்பத்தில் நல்ல முறையில் வாழலாம். இவங்க கடன் கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பணம் திரும்ப வந்துடும். ஸோ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது இதை தெளிவாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பர்களே.